ஹே கைஸ், வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாட்டியும் ஹீரோவும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாட்டி வந்து கேட்பாங்க, ஏன்பா இந்த அளவுக்கு வந்து நீ ரூடா நடந்துக்கிற, என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. பாட்டிக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. ஸோ இவன் வந்துட்டு இந்த மாதிரி ஜுவாங் கிட்ட வந்துட்டு க்ளோஸாக இருந்தது. ஸோ வந்துட்டு நீ ஆசைப்பட்டு தானே இருந்த, பேசாம ஜுவாங் கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை இல்லை, எனக்கு ஜுவாங் மேலே லவ்லாம் கிடையாது. அவங்க ஆஃபர் பண்ணாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லுவான். பாட்டி சொல்லுவாங்க, இது தப்பு தானேப்பா, அவள் ஆஃபர் பண்ணா நீ வந்து அக்செப்ட் பண்ணுறதா, அதனால தானே இப்போ இவ்வளோ தூரம் போய் நிற்கிது பிரச்சனை. சரி இங்கே பாரு, உனக்குன்னு ஒரு லைஃப்பை பாரு. ஜுவாங் ஜுவாங்காக இருந்தாலும் சரி, அப்போ நோயாக இருந்தாலும் சரி, இல்லை உனக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச போனா இருந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணுற வழியை பாரு, செட்டில் ஆகிற வழியை பாரு, அப்போ தான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், எனக்கு நோயை மறக்க முடியல பாட்டி, எனக்கு நோய் ஞாபகமாக இருக்கு, எனக்கு புரியுதுப்பா உன்னோட ஃபீலிங்ஸு, ஆனால் இருந்தாலும் நோய் வந்துட்டு நீ வேண்டாம் அப்படி தானே அவள் போயிருப்பா, ஹீரோ வேண்டாம் தானே போயிருக்கா, நீ எப்படி போய் எங்கே போய் தேடி கண்டுபிடிப்ப நோயை. ஸோ உன் லைஃப்பை வந்து நீ மூவ் ஆன் பண்ணு, நீ வெளியே வா, நீ அந்த சோகத்திலே இருக்காத, உனக்குன்னு ஒரு துணை தேடிக்கோ, நீ லைஃப்பில் வந்துட்டு ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதான் அந்த பாட்டிக்கும் ஆசை, உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரமாக சால்வ் பண்ணணுமே. ஹீரோ ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோயும் சரி, அந்த ஆன்டி சாங் இருக்காங்களா அவங்களும் சரி, பீச்சில் இருக்க குப்பையெல்லாம் வந்து அள்ளிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்துட்டு வாட்டு ஓடி வருவார், சீக்கிரம் வாங்க நீங்கள் பேங்காக் போகணும், அந்த மாதிரி ஹீரோ வீட்டில் இருந்து வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ இங்கேருந்து ஹுவான் தானே ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. வந்து கூப்பிட்றாங்களா, வந்துட்டு என்னது ஹீரோ வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான். ஹீரோ என்ன சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேக்காக வந்து கூட தான் வரா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான், சாப்பாட்டுலையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வராங்க. இந்த மாதிரி சாங் கூட வந்துட்டு இன்னொரு பொண்ணு வருவான்னு நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறான். அவனுக்கு அது ஹீரோயின் தெரியாது, அவங்க தெரிஞ்ச பொண்ணு ஒரு பொண்ணு வராங்க, ஸோ அவங்களுக்குமே வந்து பிளேட்டிங் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இதுக்கு சுவாங்க வந்துட்டு யார் வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. வரப்போகிறது என்னோட கெஸ்ட்டு, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத, நீ முன்னாடி வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களுக்கு ஜுவாங்க்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா யார் வரா எதுன்னு நம்மகிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாட்டிக்கும் சரி வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் கிச்சனில் வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க வராங்க, அவங்க எப்படி நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிரைவர் கிட்ட கேட்குறாங்க. டிரைவர் தான் ஆல்ரெடி சாங்கை பார்த்துருக்காங்களே, ஸோ டிரைவர் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சாருக்கும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஓடுதா, சார் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கும்போது டிரைவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுமா, 2 3 வாட்டி அவங்கள பார்த்துருக்கேன், பட் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் பெருசாக தெரில அவருக்கு. பட் வீட்டில் இருக்க இன்னொரு மேட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நோய் தான் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்து ஆசைப்படுறேன், அவங்க தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சாங் வந்துடுறாங்க. வந்துட்டு பாட்டி தான் வந்துட்டு வர வைக்கிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எல்லாரும் இன்ட்ரோ பண்ணா, பாட்டி வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. வாட் வந்து சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்துட்டு வளர்த்தது இவங்க தான், உங்கள் ஹீரோட நானி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நானே கிடையாது என்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு குக் பண்ணுறாங்களே அவங்க 2 லேடிஸுமே இன்ட்ரோ பண்ணிட்டு, டிரைவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிட்டு சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிட போகிறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டி கேட்குறாங்க, என்ன இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு சொன்னீங்க, அவங்க வரலையான்னு கேட்கும்போது இல்லை, அவள் வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவள் நிறைய ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா, வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க, ஒரு மாதிரி ஜாலியாக இந்த ஃபேமிலி இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு கேட்பாங்க, ஏன்னு கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஃபுட்லாம் வாங்கிட்டு வர, பரவாயில்ல நீ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, வேண்டாம் நீ வந்துட்டு ஏமா இவ்வளோ செலவு பண்ணுற, உன்னோட சம்பாதிக்கிற காசுலாம் நீ சேர்த்து வை அப்படின்னு வந்துட்டு ஸ்டெப் ஃபாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி அம்மா வந்துட்டு எப்பவுமே ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ தான் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த பொண்ணு வந்து சாப்பிட்றா. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஹீரோ கிட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் வந்து ஹுவான், நீங்கள் சாப்பிட்லையா, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எல்லாரும் வந்து ஹுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் இங்கே கும்பு அப்படி தானே சொல்லி கூப்பிடுவாங்க ஹீரோவை. ஸோ எல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இது வந்துட்டு ஹீரோட செல்ல பேர், சின்ன வயசுலேருந்து நானே அப்படி தான் செல்லமாக கூப்பிடுவாங்க போல், அதுதான் வந்து ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்றான் போல். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஜுவாங் அங்கே இருந்துட்டு, என்ன அப்போ என்ன இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங் வராங்க. ஜுவாங் வரதை பொறுத்தவரைமே ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் அவங்களே வந்து வாண்டடாக வந்துட்டு யார் இது கெஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட இன்ட்ரோ பண்ண மாட்டேங்கிறாங்க போது ஹீரோ வந்து ஏதோ திட்டத்துக்கு எந்திரிப்பானா, அப்போ வந்துட்டு பாட்டி வந்து கையை பிடிச்சிப்பாங்க எந்திரிக்காதுன்னு சொல்லிட்டு, என்ன என்ன வந்து இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அமைதியாக தான் இருக்கான். கரெக்டாக வாட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோட கசின்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்புறம் கிச்சனில் வந்தவங்களாம் வந்துட்டாங்களா தொடர்ந்து பேசுறதுக்கு, இந்த ஜுவாங்கால் சும்மாவே இருக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டே வந்துட்டு இரிட்டேட் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்துட்டு அந்த வேலைக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, யார் இது, உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாங் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் யார், வாட்டோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க.
அதுக்கு வந்துட்டு வந்துட்டு இல்லை இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படிங்கும்போது, அப்போது எப்படி உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸ்பெஷல்னா எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமிரா கேட்குறாளா. இது எல்லாத்தையும் பார்க்குற சாங் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. சரி இவங்க வந்து கொஞ்சம் ட்ரபிள் மேக்கர் போல அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா, அதுக்கு வந்துட்டு சாங் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்துட்டு கரெக்ட் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கரெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபேஸ் மாறுது. அதுக்கப்புறம் யார் ஹீரோ வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கெல்லாம் வந்து சிரிப்பாங்களா. ஏன் ஹீரோவும் நானும் வந்து நல்ல ஜோடி கிடையாதா? ஹீரோக்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஹீரோ வந்துட்டு எனக்கு ஓகே சொன்னால் நாங்கள் 2 பேரும் டேட் கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த சாங் வந்து சொல்லுவாங்க. இந்த வாட்டு வந்து என்னடா இது இந்த பொண்ணு எப்படி சொல்லுதுன்னு அப்படி பார்த்துட்டு இருப்பானா. அப்படி பார்த்தா லைட்டாக கண்ணடிப்பாங்க சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஜுவாங்க்கு வந்துட்டு அப்படியே ஃபேஸ் அப்படியே மாறும். ஹீரோ வந்துட்டு ஏதோ வந்துட்டு பேச வருவானா, ஐ மீன் கோமா ஜுவாங் நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்ல வருவானா. அப்போ வந்துட்டு இவங்க கையை பிடிச்சிப்பாங்க. இல்லை இல்லை எதுவும் நீங்கள் சொல்லாதீங்கன்னு. சரி ஓகே சாப்பாடு ஆறுது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சாங் சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஜுவாங்க்கு வந்து எடுத்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மேடுக்கும் அப்புறம் பாட்டிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நோய் வந்துட்டு எப்பவுமே புள்ள பூச்சி மாதிரி அழுதுட்டு தானே இருப்பா. இந்த பொண்ணு நல்லா ஏற்றி ஏற்றி பேசுது இல்லை. ஸோ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சோஃபாவில் வந்து உட்காருவாங்களா. ஏதாச்சும் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு டீ வந்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து அவனோட டீ சொல்லதுக்கு முன்னாடி இந்த ஜுவாங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் ஒரு டீ பேரை சொல்லி அதை போடுங்க, சுகருக்கு பதிலாக ஹனி ஊற்றுங்க, அப்போ தான் ஹீரோக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணுவாங்களா. அது ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து சாங் என்ன டீ சொல்கிறாங்களோ ஜாப்பனீஸ் டீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே டீ எனக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லிடுவான். இவங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடும். சரி ஜுவாங் உனக்கு தான் உடம்பு சரியில்லை நீ போய் படுத்துக்கலாம், நீ போய் ரூமுக்கு போ அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவானா. இல்லை பரவாயில்ல நானும் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாண்டடாகவே உட்காந்துப்பாங்க. இங்கே இருக்கவங்களாம் கடுப்பாகும். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவானா, இந்த சாங் கிட்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருப்பா. 2 பேரும் வந்துட்டு இது ஃபோனை பார்த்து பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜுவாங் வந்து கடுப்பாயிட்டு இருக்கும். அப்படி லைட்டாக அப்பப்போ அவங்க நெஞ்சு வேறு வலிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணு சொல்ல இந்த மாதிரி அம்மா வந்து இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அம்மா நான் வந்து ட்ரிங்க்ஸை விட்டுலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்வார், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸை விட்டுட்டா நீ ரொம்ப அழகாக இருப்ப, ஹெல்த்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உன்னை பார்க்கவே நீ ஏஞ்சல் மாதிரி இருப்ப, பாரு ஒரு நாள் விட்டதுக்கே உன் ஃபேஸ் பல பலன்னு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா. ஐ மீன் ஒரு வாரமாக விட்டுட்டு இருக்காங்க போல். அப்போ வந்துட்டு சின்ன பொண்ணு சொல்லும், அப்பா எப்போவுமே நீங்கள் நான் தானே அழகுன்னு சொல்வீங்க, இப்போ என்ன வந்துட்டு அம்மா மட்டும் தான் அழகுன்னு சொல்கிறீங்க, யார் அப்படி சொல்கிறது, அப்படிலாம் கிடையாது, நீயும் அழகு ஏன் என் ஒய்ஃபும் அழகு அப்படின்ட்டு அவர் வந்து நல்லா கொஞ்சிட்டு இருப்பாரு. இந்த ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியாக வந்துட்டு ஜாலியாக கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க சாங் வந்துட்டு கிளம்புவாங்களா, எல்லாருக்கும் ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பண்ணுவான், எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, சரி நான் போயிட்டு அவங்கள விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா கார் எடுப்பானா. உடனே ஜுவாங் வந்துட்டு நீங்கள் எதுக்கு எங்கே போகிறீங்க, அதான் வாட்டு இருக்கார்ல வாட்டு போய் ட்ராப் பண்ணிட்டோம், நீங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அப்படியே ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டு பார்த்து முறைச்சிட்டு பேசவே மாட்டான். நீ வந்துட்டு கார் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போவாங்களா. வாட்டு கிளம்பி போக பார்ப்பாரு. அப்போ கரெக்டாக இங்கே என்ன பண்ணுவாங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஜுவாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்களாம் வந்து பார்ப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். ஹீரோ தான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவான். இந்த வாட்டி வந்துட்டு கண்டிக்கவே மாட்டேங்கிறான். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க. வாட் வந்து பார்க்குறான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கண்டு கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. எங்கள் அங்கிள் போய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பையன் சொல்கிறான், இல்லைம்மா அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் மட்டும்தாம்மா இருந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, போமா நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இவங்க ஏஞ்சி உட்காந்துட்டு ரெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே சாங் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறது வந்துட்டு வாட் தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ வாட் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சுல்ல ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தானே இருக்கும் ஹீரோக்கு. ஸோ அது வந்து சொல்கிறாரு, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து ஹீரோட கசின் இல்லை, அவங்க கொஞ்சம் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நல்லாவே தெரியுது அவங்களுக்கு ஹீரோ மேலே ஏதோ ஒரு இருக்குது, ஹீரோ மேலே வந்து அவங்களுக்கு க்ரஷ் இருக்குது, நல்லாவே தெரியுது. அதனால தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஹீரோவும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருப்பார் போல். இப்போ கொஞ்சம் ஹீரோ அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இவங்க டக்கு டக்குன்னு எல்லாமே சொல்கிறாங்க. எப்படிங்க உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது, எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு வாட்டி கேட்கும்போது, ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு புரியாதா, எனக்கு பார்த்தாலே தெரியுது, சொல்ல போனால் அவங்க ஒரு ட்ரபிள் மேக்கர்னு சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜுவாங் வந்துட்டு இங்கே பாரு எப்படியாச்சும் நோயை வந்து நான் அனுப்பிச்சிட்டேன், அவன் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு மேடு பாட்டிலாம் இருக்கலாம் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவனுக்கு மட்டும் தானே தெரியும் அம்மா லாஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசினது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அம்மா கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து
அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஏஞ்சி அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவங்களுக்கா எப்படி இந்த பொண்ணை சமாளிக்கிறது, இந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா ஜுவாங் வந்து நூயை பற்றியே பேசுகிறாங்க. இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க போல அப்படின்ட்டு வந்து இந்த வேலைக்கார பொண்ணை வந்துட்டு கண்டுபிடிச்சிடுச்சு. அப்புறம் வந்துட்டு திருப்பி இப்போ வந்து சாங்கை பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப போல்டாக இருக்காங்கல்ல, அவங்களும் வந்தால் ஓகே தான். ஹீரோ அட்லீஸ்ட் நோய் இல்லைன்னா அவங்க யாராச்சும் ஒருத்தங்க கல்யாணம் பண்ண சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. பாட்டி நீங்க சொல்லுங்க, நோய் வந்துட்டு ஹீரோ கரெக்டா இருக்குமா இல்ல இப்போ வந்து சாங் வந்து கரெக்டா இருக்குமான்னு கேட்கும் போது பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு யாரை வந்துட்டு உண்மையிலே லவ் பண்றாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சாங் வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன், நீயும் ரெடி ஆகிட்டியா, நீ வா உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் இவ சாப்பிட்டே பாத்திலே வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாம்ல அப்படிங்குவாங்க. இல்லை என்னோட ஆன்ட்டி அவங்க தான் பாஸ், இப்போதைக்கு அவங்க வந்துட்டாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறான்னா கிளம்புறா. இப்படி அவள் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு பொண்ணு போகிறேன்டா ஒரு ஹக் கொடுக்குறது, ஃபீல் பண்ணுறது அப்படிலாம் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வியான் வந்து ரோஸ் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க இத்தனை நாளா இந்த மாதிரி ரூடாவே இருந்துட்டு திருப்பி நான் அன்பு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மட்டும் ஏன் நோய் நீ அங்கேருந்து போற, நீ அங்கேயே இருக்கிற, நீங்க வீட்லேருந்து வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் ஃபீல் பண்ணாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அட்லீஸ்ட் நான் போறதை நினைச்சு இந்த பேபியாச்சும் ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இல்லம்மா ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம கிட்ட இல்லை, நான் போயிட்டு போயிட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து லீவ் கிடைக்கிறப்ப நான் வரேன் அப்படின்னு வந்துட்டு இந்த பொண்ணு ஹீரோயின் வந்து சொல்லுவா. அப்புறம் இவருக்கும் வந்துட்டு ஓகே நீ பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ, நீ ரொம்ப சேஃபா இரு, நீ வந்துட்டு செலவு பண்ணாமல் உன் ஃபியூச்சருக்கு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்டெப்பாக தூரம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அம்மா வந்து வெளியே வந்து பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஆனால் வந்து வரவே மாட்டாங்களா. ஹஸ்பண்ட் போய் திட்டுவாங்க, நீ போய் சென்ட் ஆஃப் பண்ணலாம்ல நோய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க வந்துட்டு டக்குன்னு மேலே போயிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோட வந்து கேட்டு சாத்திட்டு போவாளா. ஆக்சுவலி அவங்க மேலேருந்து பார்க்குறாங்க, தான் பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ சில விஷயம் வந்து நினச்சி பார்க்குறேன். சின்ன வயசில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நல்லா படிப்பா. அப்போ வந்து 4th ரேங்க் சம்திங் எடுத்திருப்பாளா. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அம்மா நான் ரேங்க் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு போய் காட்டும் போது அவங்க வந்து பெருசாக சந்தோஷம்லாம் பட மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு டாக்டர் ஆகும் தானே ஆசை, அப்போ இது 4th ரேங்க்லாம் பத்தாது, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும் தான் நீ டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிருப்பாங்க. அப்படிருந்து நம்ம நோயை வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து பாசமாலாம் காமிச்சிக்க மாட்டாங்க. அதை நினைச்சவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படியே வந்துட்டு காரில் ஏறிடுவாளா. 2 பேரும் வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. வாட்டர் அழைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டு ஆல்பத்தை வந்து ஃபேமிலி ஆல்பத்தை வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கார்லேயே வச்சிருவா. நெக்ஸ்ட் இவங்க ரெசார்ட்டுக்கும் வந்துடுவாங்க. நீ ஹீரோ என்ன சொல்லுவானா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய்க்கிறேன். ஏன்னா வரும்போதே நம்ம ஹீரோயின் தூங்கி எதையும் வந்துட்டு வந்திருப்பான். ஸோ நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம்னா ரூமுக்கு போவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வரான். நம்ம ஹீரோயின் போயிருப்பா. இப்போ தான் ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டுமே சாங்க்கு மாட்டோம், எப்பட்றா ஜுவாங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நீ வந்துட்டியாங்கும் போது, இல்லை இல்லை நான் வந்து வேறு விஷயமா போனேன், அது ரொம்ப சீக்கிரமாக நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன உனக்கு திருப்பி இங்கே வரணும்னு ஆசையாக இருக்கா. ஆமாம் எனக்கு என்ன தெரியல, இப்போ இந்த ரெசார்ட்டுக்கு வரணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். சரி வாங்க சாப்பிட்லாம், சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்களா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஓடி வருவா. அச்சு நான் வந்துட்டு ஆல்பத்தை மறந்து உங்களோட கார்லேயே வச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து திரும்பி அந்த பக்கம் நிற்பான். அப்போ வாட் வந்துட்டு இந்த பக்கம் நிற்பாரு, நியூ இயர் பார்த்த மாதிரி. அப்படி வந்தாமா சாவின்னு சொல்லிட்டு கார் சாவி வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு சாங் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க, நான் சொன்ன இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு இந்த வாய்ஸை கேட்டுமே நோய் மாதிரி இருக்கும். ஸ்டன் ஆகி தான் நிற்பான். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். 2 பேருமே ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோ எதிர்பார்த்துருக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல மேக்கப்பட்டு வந்துடுவா. என்னாச்சு தெரியாமல் இவங்க 2 பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரூமில் வந்துட்டு இது பண்ணுவாங்க, என்ன திருக்குன்னு ஜில் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு இவள் இப்படி மயக்கப்பட்டு வந்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேர் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோவும் ஆட்டோமே நிற்பாங்க. அப்போ வந்துட்டு சரி இவங்களுக்கு ஒரு கால் வரும், ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு கிளைண்ட்டை பார்க்க வரணுன்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இங்கே நோய் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போயிடுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு வாட்டர் இருக்காது, அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு ஆல்பம் கேட்டுச்சு, காரில் தான் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஹீரோ நோயை பார்த்துட்டுமே ரொம்ப சந்தோஷமாயிடும். போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அழுக ஆரம்பிப்பான். ஃபேஸ் மேலே ஃபேஸ் வச்சு இந்த மாதிரி எப்படி என்னை விட்டு போனேன், நான் எந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, நீ இங்கே தான் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அழுக ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் ஏஞ்சி பார்ப்பாளா, உனக்கு ஒன்றும் இல்லை, ஃபீவர்லாம் ஒன்றும் இல்லை, பயந்துட்டியா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இவன் என்ன பண்ணா டக்குன்னு வந்து போவா. ஹீரோ வந்து கிட்டக்க வருவானா, இப்போ எதுக்கு என்னை விட்டு ஓட பார்க்குறேன், நீ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான். உன் ஹீரோயின் வந்து யார் சொன்னா நான் உங்களை லவ் பண்ணேன், நான் உங்களை லவ்வே பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். இல்லை உன் கண்ணில் லவ் இருந்துச்சு, நான் பார்த்தேன், நீ ஏன் என்னை விட்டு போகிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நோய் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். சாரி நான் உங்களை லவ்வே பண்ணல, உங்களை ஹர்ட் மட்டும் தான் நான் பண்ணுறேன், சொல்லப்போனால் எங்கள் ஆன்ட்டி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் உங்களை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு என்னது அவங்க லைக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பான். ஆமாம் அவங்க அவங்க உங்களை லைக் பண்ணுறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இவ சொல்லுவாள்.
ஹீரோக்கா செம்ம காண்டா இருக்கும். ஏன்னா அவன் என்னன்னா இவ்வளோ லவ் பண்ணுறா, இவன் என்னன்னா மேட்ச் மேக்கர் வேலை பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இவன் வந்து டென்ஷன் ஆகிடுவான். அப்போ நீ லவ் பண்ணலன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணல. சரி அப்போ எதுக்கு அவங்க சாங்கை நான் ஏன் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போப்பானா, ப்ளீஸ் போகாதீங்க, அவங்க வந்து உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, அவங்க லைக் பண்ண அவங்க கூட பழகி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஹீரோக்கு கடுப்பாயிடும். ஸோ என்ன பண்ணுவானா, என்ன நினைக்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கிட்டக்கு போவானா, கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டோரை வந்துட்டு வந்துருவாங்க. இவன் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கை இப்படி பிடிச்சாமன்னு நிற்பானா, அவங்க 2 பேரும் இப்படி வந்து பார்த்துருவாங்க. பார்த்து அவங்களே ரொம்ப ஷாக்காக பார்ப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.